இல்ல கடுப்பா இல்லவா? இதோட 4வது நிகழ்ச்சி யாருமே வர்றது கிடையாது. நான் மட்டுமே வந்து பூஜை போட்டு போறேன். இல்ல என்ன அசிங்கப்படுத்துறாங்களா? இல்ல மேயர் பொறுப்பு அசிங்கப்படுத்துறாங்களா? இல்ல நம்ம ஆட்சி அசிங்கப்படுத்துறாங்களா? அமைச்சர் அசிங்கப்படுத்துறாங்களா? எனக்கு புரியல. எனக்கு புரியல. அது அவங்க இப்ப எனக்கு புரிய வைக்கட்டும். எம்மா நான் ஒரு 5 நிமிஷம் மீட்டிங்ல வரலாம், ஏஐ வரலாம், யாருமே அதிகாரியே இல்லையா? இன்னைக்கு டேட் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. டேட் ஃபிக்ஸ் பண்ணி அப்போ அவங்க வரலாம். அப்போ நாங்கள் எங்களுக்குலாம் வேலை இல்லையா? அவங்களுக்கு மட்டும் தான் வேலை இருக்கு, அதிகாரிகளுக்கு. நம்ம ஊருக்கு ஒரு நல்லது நடக்கட்டும் தானே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இவங்கெல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா நான் எங்கே போகிறது? எங்கே போய் நம்ம மூஞ்ச வச்சுக்கிறது? என்னன்னு கேட்க மாட்டாங்களா? அப்புறமேட்டா நீங்க பாப்பீங்களா? அப்புறமேட்டா நீங்க இது தப்பு அது தப்புன்னு சொல்லுவீங்களா? எத்தனையோ தடவை அசிங்கப்படுத்திட்டாங்க. சரி நான் போனா போது வேணாம், பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம போயிட்டே இருப்போம்னு நான் போறேன். நம்ம நல்லது நடந்தா சரின்ட்டு நான் போறேன். இது 5வது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி பூஜை போடுறதுக்கு. யாரும் அதிகாரி வராமதுக்கு அப்புறம் என்னத்துக்கு? யாருமே வரல. யார் வந்தாங்கன்னா வரணும்னா யாருமே ஏற மாட்டோம். கமிஷனர் அதிகாரிகளை வச்சு நடத்தி சொல்லுங்க நாளைக்கு கூட்டத்தை. அவங்க சொல்ற பேச்சு தான் அவங்க கேட்பாங்கன்னா விட்டுருங்க. நான் என்ன எனக்கா மரியாதை கேட்டா? இது இந்த மேயர்ன்றதுக்கு ஒரு பொறுப்புக்கு மரியாதை கிடையாதா? சரி நம்ம பேசுவோம், மாநகராட்சி கூட்டம் போட்டு பேசுவோம். இன்னைக்கு ஒரு கூட்டம் போட்டு எல்லாரும் கூட்டம் அதிகாரிகள் வர வச்சு நான் எப்பயும் போல தானே சரி ஏதோ ஒன்று நடந்துடுச்சு, சரி தப்பு யார் பக்கமோ சரியோ ரைட்டோன்ட்டு நான் தண்ணி தெளிச்சுட்டு எல்லார்கிட்டையும் அனுசரிச்சுன்னு போகிறேன்ல, எல்லார்கிட்டையும் பேசுகிறேன்ல, யார் கூட்டாலும் போகிறேன்ல, நான் கூட்டா எல்லாரும் வரணும்ல. போனை போட்டால் ஃபஸ்ட்டு எடுக்கிறது கிடையாது. 3 ரிங் 4 ரிங் போனதுக்கப்புறம் எடுக்கிறது கிடையாது. ஆனால் தொங்க வேண்டியதாக இருக்குது எல்லாருக்கும். ஃபோன் 10 ஃபோன் ஒருத்தருக்கு எப்படி நான் போட்டு முடியும் சொல்லுங்க? அதுதான் சொல்றேன். யார் அசிங்கப்படுத்துறாங்க? என்ன அசிங்கப்படுத்துறாங்களா? இல்ல மேயர்ன்ற பொறுப்பு அசிங்கப்படுத்துறாங்களா? இல்ல மேல இருக்கிற முதலமைச்சர் அசிங்கப்படுத்துறாங்களா? இல்ல அமைச்சர் அசிங்கப்படுத்துறாங்களா? எனக்கு தெளிவுபடுத்துங்க. எனக்கு தெளிவுபடுத்துங்க. நான் அதுக்கும் சொல்லிட்டேன். நான் அதுக்கு ஒரு பதிவு போட்டு 1 வாரம் ஆகுது. எனக்கு அவங்க எந்த பதிலும் சொல்லல கமிஷனர் இது வரைக்கும். நேராவும் பார்த்துட்டாங்க. வீடு வச்சிருவோம், 4000 ரூபாய் கட்டுறதுக்கு போயிட்டு நமக்கு தான் கட்ட போற, அவங்களுக்கு கட்ட போற கிடையாது. நம்ம ஆட்சிக்கு தான் கட்ட போற, அவங்களுக்கு கிடையாது. நான் என்ன சொல்றேன், உடனே இமீடியட்டா ஒரு மீட்டிங் போட்டு கமிஷனர் அதிகாரி எல்லாரும் கூட்டு இன்னைக்கு ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க. சொல்லுங்க நீங்க. நாளைக்கு நானும் கவுன்சிலர்லாம் வரமாட்டேன் மீட்டிங்கு. கமிஷனரும் அதிகாரிகளையும் வச்சு நடத்திக்க சொல்லுங்க. துணை மேயர் அவ்வளோதான். தான் ஒரு பெண் என்பதால் கடலூர் மாநகராட்சி அதிகாரிகள் தன்னை அசிங்கப்படுத்துகிறார்கள் என்று மேயர் சுந்தரி ராஜா குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் லெசி ராஜா. லெசி ராஜா, என்ன நடந்தது? விவரங்களை பகிரலாம். கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் 2.24 கோடி மதிப்பீட்டில் புதிய கடைகள் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு மாநகராட்சி மேயர் சுந்தரராஜா நேரில் வந்தனர். அப்போது துணை மேயர் தாமச்சோழன், ஒப்பந்ததாரர் ஆகியோர் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தனர். ஆனால் அதிகாரிகள் யாரும் வரவில்லை. இதனை பார்த்த சுந்தரராஜா, இன்று அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுகிறது என அதிகாரி தெரிவித்த காரணத்தால் இங்கு வந்தேன், ஆனால் அதிகாரிகள் யாரும் இல்லை என கேள்வி எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து ஒப்பந்ததாரரிடம் மக்கள் பயன்படுத்தும் வகையில் தமிழக அரசு நல்ல திட்டங்கள் செயல்பட்டு வருவதாகவும், தற்போது இந்த பணியை எந்தவித பாதிப்பின்றி நடைபெற வேண்டிய நான் தொடங்கி வைக்கிறேன் என கூறி அடிக்கல் நாட்டில் தொடங்கி வைத்தார். அப்போதுதான் மாநகராட்சி உதவி பொறியாளர் பாரதி மற்றும் ஊழியர்கள் சம்பவ இடத்துக்கு வந்தனர். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி மேயர் சுந்தரராஜா உதவி பொறியாளர் பாரதியிடம் தரமுறையாக கேள்வி எழுப்பினர். இதில் மாநகராட்சி சார்பில் பல்வேறு திட்டப்பணிகள் தொடங்கி வைப்பதாக குறிப்பிட்ட நேரம் தெரிவித்துள்ளீர்கள். அந்த நேரத்தில் சம்பவ இடத்திற்கு நான் நேரில் வந்தாலும் எந்த அதிகாரியும் நேரில் வரவில்லை. மேலும் தொடர்ந்து 5 நிகழ்ச்சிகளாக இந்த நிலை நீடித்து வருகின்றது. மேலும் சம்பவ இடத்திற்கு வரும்போது அதிகாரிகள் எதற்காக நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறீர்கள்? நான் பெண் மேயர் என்பதால் நான் நீங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறீர்களா என தலைமையை கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து உதவி பொறியாளர் பாரதி, இனி வருகாலையில் சரியான நேரங்களில் இந்த நிகழ்ச்சிக்கு நேரில் வருகிறோம் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி மேயர் சுந்தரராஜா பணிகள் தரமாகவும் குறிப்பிட்ட காலத்திற்கு பணிகளை முடிக்க வேண்டும் என
ஒப்பந்தம் தெரிவித்து கோபமாக திரும்பி சென்றனர். விவரங்களுக்கு நன்றி லெசிராஜா.